கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இன்று கிழக்கு மரியநாதபுரம் இறை மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஊட்டும் நாளாக இருக்கிறது. இருக்க வேண்டும். உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறீர்கள் என்று. அது சரியானதுதான். ஏனென்றால் பங்கு ஆலயம் ஒன்று வசதியான விதத்திலே எல்லோரும் அமர்ந்து திருப்பலி காணக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு. அது தந்தை மார்ட்டின் வழியாக இறைவன் நிறைவேற்றியிருக்கிறார். இறைவன் செய்த நன்மைகளுக்கு இன்று சிறப்பாக நாம் நன்றி கூறுகிறோம். எல்லாம் இறைவன் செயல். ஆகவே நாம் இறைவன் எங்கும் இருக்கிறார். உலகின் படைப்புகளிலே இருக்கிறார், நம்மிலே இருக்கிறார். இருந்தாலும் கடவுளுக்கென்று நாம் தனிப்பட்ட ஒரு இல்லம் எழுப்பி புனித செபஸ்தியாருக்கு அவருடைய பாதுகாவலுக்கு நம்மையே ஒப்படைத்து அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இறைவன் சிறப்பாக குடிகொள்கிறார். நீங்கள் இந்த ஆலயத்திலே தான் கோவிலாக இறைவனின் இல்லங்களாக உருவாக்கப்படுகிறீர்கள், புனிதப்படுத்தப்படுகிறீர்கள். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் இங்குதான் வழங்கப்படுகிறது. திருமுழுக்கு அருட்சாதனத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். குழந்தைகளை நாம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து குழந்தைகளுக்காக நன்றி செலுத்தி அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனும் தூய ஆவியினால் கிறிஸ்மா தைலத்தால் மற்றும் தைலங்களால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி அந்த குழந்தையை ஆஸ்வதிக்கிறார். இந்த அற்புதமான அருட்சாதனம் நிகழ்வது இந்த ஆலயத்தில் தான் என்று பார்க்கிறோம். இவ்வாறு அருட்சாதனங்கள் நற்கருணையிலே நம்முடைய பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர் அவருடைய திருவுடல் திருரத்தத்தை நற்கருணை என்ற அந்த அருள் அடையாளத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இயேசுவின் பிரசன்னத்தால் நிறைந்த பிள்ளைகளாக அவர்கள் வளர்கின்றார்கள். உறுதி பூசல் அருட்சாதனத்தை ஆயர் வழங்குகின்றார். ஆவியின் கொடைகள், தூய ஆவியினுடைய கொடைகள் இந்த குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமியருக்கு தேவை என்று அறிந்து அந்த அருட்சாதனத்தையும் நாம் நிறைவேற்றுகின்றோம். இவ்வாறாக குழந்தைகளை நாம் நம்பிக்கையில் வளர்க்க நீங்களும் நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். இறைவனும் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். அற்புதமான திருமண நிகழ்வு இங்குதான் நிகழ்கிறது. நாம் மண்டபத்திலோ வேறு எங்குமோ நிறைவேற்றுவதில்லை, ஆலயத்தில் தான் நிறைவேற்றுகிறோம். ஏனென்றால் அவர்களை மணமகன் மணமகளை கணவன் மனைவியாக குடும்பமாக இறைவன் ஆஸ்வதிப்பது, இறைவனுடைய அருள் அவர்கள் நிறைவாக தங்குவது இந்த இடத்தில் தான். திருமணம் ஒரு அருட்சாதனம், ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. இவ்வாறாக திருமணம் என்னும் அருட்சாதனம் நிறைவேறுவது இங்குதான் என்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்குதான் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. நாம் அனைவரும் ஒருங்கே கூடி இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். ஞாயிறு திருப்பலிக்கு இணையான ஒரு வழிபாடு திருச்சபையில் இல்லை. ஆகவே அத்தகைய உன்னதமான திருப்பலிதான் கத்தோலிக்க மக்களை முழுமையாக ஆட்கொண்டு வருகிறது என்றால் மிக இல்லை. திருப்பலியின் மகத்துவம் பற்றி மார்கரெட் கிளித்ரோ என்ற புனிதர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அவர் இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்தவர். அவர் இருந்த காலத்திலே தான் பிரிவினை ஏற்பட்டது. அவர் இவ்வாறு இரகசியமாக தடை செய்யப்பட்ட திருப்பலியை
தனது இல்லத்தில் வைப்பதற்கு ஏற்பாடு செய்த குற்றத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டு இறுதியிலே கொல்லப்பட்டார். நீதிபதிகள் கூட இரக்கம் கொண்டார்கள். அந்த பெண்மணி மீது இரக்கம் கொண்டு, நீங்கள் இங்கிலாந்து திருச்சபைக்கு இங்கிலாந்து அரசியே தலைவியானவள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார்கள். இறக்கப்பட்டும் சொன்னார்கள். ஆனால் அவர் உறுதியோடு இருந்தார். கிறிஸ்துவுக்காக, திருப்பலிக்காக உயிரை கொடுத்த புனிதை அவர் என்பதை பார்க்கிறோம். ஆகவே காலம் தொட்டும் கத்தோலிக்க மக்களாகிய நாம் திருப்பலியில் சிறப்பான முக்கியத்துவம் கொடுத்து அதிலே பங்கு பெற்று வருகிறோம். இறைவனும் நம்மை சந்தித்து நம்மை ஆஸ்வதிக்கிறார். புனித செபஸ்தியார் மறைசாட்சி, இறைவனுக்காக, இயேசுவுக்காக, கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்தவர். அத்தகைய ஒரு மறைசாட்சியர் நம் பாதுகாவலராக இருக்கின்றார். ஆகவே புனித செபஸ்தியாருக்கு இந்த ஆலயத்தை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே அவருக்கு இருந்த இறை நம்பிக்கை நமக்கும் இருக்கட்டும். இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார், நாமும் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போமா? அவ்வாறு உயிரை கொடுக்க தேவைப்பட்டால் கொடுப்போம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் அதே வழியில் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வதுதான் அவசியமானது. கிறிஸ்துவே நம்பிக்கையின் மையம், அவரை தவிர வேறு மையம் இல்லை. இந்த ஆலயத்தின் அடித்தளமும் அவர்தான் என்று வாசிக்க கேட்டீர்கள். ஆகவே இந்த ஆலயத்திலே நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர வேண்டும். ஜெபிக்க வாருங்கள், மன்றாடுங்கள், நிறைய ஆசிரை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த இடம் புனித இடம், இறைவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம். இந்த பலிபீடமானது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. இங்குதான் அப்பமும் ரசமும் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. ஆகவே இந்த பலிபீடத்திலே புனிதர்களின் அர்ச்சிக்கப்பட்ட பண்டங்கள் வைக்கப்பட இருக்கின்றன. திருத்தலத்தால் இந்த பீடத்தை நாம் அர்ச்சித்து புனிதப்படுத்த இருக்கிறோம். இந்த பலிபீடமானது முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது என்று பார்க்கிறோம். இங்கு இந்த பீடத்தில் நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் இறைவனுக்கு பலி செலுத்துகிறோம். அது இங்கே தூபம் வைத்து நாம் தூபம் போல் நம்முடைய ஜெபம் எழுப்ப வேண்டும், இறைவன்பால் செல்ல வேண்டும் என்று நாம் ஜெபிக்கவும் இருக்கிறோம். அது ஒவ்வொரு திருப்பலியிலும் நிறைவேறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் நன்றி கூறுவோம். அருட்சாதனங்களின் சிறப்புகளை நாம் உணர்ந்து கொள்வோம். திருப்பலியின் பொருளை உணர்ந்து ஆர்வத்தோடு பங்கெடுப்போம். இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு அதுவே சிறந்த வழி என்று உணர்ந்தவர்களாய் நாம் நன்றி கூறுவோம். மற்ற நன்றி கூறுதல் திருப்பலியின் இறுதியில் இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஆலயத்தின் சிறப்பை உணர்ந்தவர்களாக, பாதுகாவலர் செபஸ்தியாரை முழுமையாக பின்பற்றி இயேசுவை ஆழமாக நேசிக்கின்றவர்களாக இருப்பதற்கான அருளையும் ஆசிரியையும் வேண்டுவோம்.